வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கந்தநேரியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று துவக்கத்திலே வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய வேலூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் நந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆறுயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன் அவர்களே, கதிரானந்த் அவர்களே, கழகத்தினுடைய மூத்த முன்னோடி முகமது சகீபர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாவட்ட பொறுப்பாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, செயல் வீரர்களே, வேலூர் மாவட்ட கழக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழகத்தின் பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்திய விடுதலைக்கான புரட்சி துவங்கிய வேலூருக்கு நான் வந்திருக்கிறேன். நாம் யாருக்கும் அடிமை இல்லைன்னு முழங்கின இந்த மண்ணிலிருந்து டெல்லியின் ஆதிக்கத்துக்கு எதிராக தீர்ப்பு எழுத உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். விழுந்து கிடந்தால் விடியல் இல்லைன்னு உணர்த்தின வேலூர் மண்ணில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். இடைவிடாத இந்த பிரச்சார பயணத்தில் தமிழ்நாட்டின் பாதி பகுதியை சுற்றி வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் 2 மாவட்டங்களுக்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களை நேரில் சந்திக்கிறேன். நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்றது என்ன என்றால், தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி, இந்த பயணம் தொடர வேண்டும். அதுக்கு உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் அமைய வேண்டும் என்று சொல்றாங்க. கிராமங்களில் இருந்து கோட்டை வரைக்கும் உதயசூரியனுக்குத்தான் ஆதரவு இருக்கு. இது நம்ம காலம். இறங்கி ஆடுங்க தலைவர்னு சொல்றாங்க. இறங்கி ஆட நான் ரெடி. திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடியா?
நீங்க ரெடியா? நன்றி. இப்போ உங்க அனுமதியோட நமது வெல்லும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். உங்க அனுமதியோட நான் அறிமுகம் செய்யலாமா? முதல்ல காட்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்த நீ உட்காருங்க, நீ கையெழுத்து. கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அரசியல் வரலாற்றில் 13வது முறையா சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் பெருமைக்குரியவர். தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அதன் பிறகு எனக்கும் உறுதுணையாக இருந்து இயக்கப்பணி ஆற்றி வருபவர். மாணவ பருவம் தொட்டு இன்று 87 வயசிலையும் கழகப் பணியையும் மக்கள் பணியும் இளமை துடிப்போடு செய்கிறவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்கினை அளிக்க வேண்டும். அடுத்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஏபி நந்தகுமார் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்று அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை நிறைவேற்றினவர். கேவிக்குப்பம் ஒன்றிய மாணவரணி தலைவராக வாழ்க்கையை தொடங்கி இன்று வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு 2016 2021 தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கொடுத்தது போல 3வது முறையும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வேலூர் மாநகர கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 2016 2021 இந்த 2 தேர்தலிலும் வென்று உங்கள் குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எம் ராஜேஸ்வரி அவர்கள் மருத்துவரான இவர் திமுக மருத்துவர் அணியின் மாநில துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். மருத்துவ பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்திருக்கிறார். முதல் முறையாக தேர்தல் களங்காணும் மருத்துவரான அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் ஆதரவை வழங்கிட வேண்டும். அடுத்து குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த கேபி பிரதாப் அவர்கள் நினைவில் வாழும் என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அன்பை பெற்றவர். கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவர்.
அவருக்கு முரசு சின்னத்தில் நீங்கள் எல்லோரும் வாக்கினை வழங்கிட வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்பது, இந்த வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானா? நிச்சயமா? உறுதியா? வேட்பாளர்கள் அமரலாம். என்ன எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு? எப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம், இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பசியும் வறுமையும் தான் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை நிலையாக இருந்துச்சு. அந்த அவல நிலையை மாற்றணும்னு இந்திய அரசு கொண்டு வந்தது தான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள்னு சொன்னாங்க.